எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 51 எம்இஆர் கோப்மேயர். அத்தியாயம் 51. உள்ள அமைதிக்கான உள்வேகம். ஆழ்ந்து சிந்தித்தோர் அகவேகத்தை பல்வேறு விதங்களில் குறிப்பிட்டுள்ளனர். மறித்து முழங்கும் பறைகளைப் போல உன் அகத்தின் தனித்துவமான தாளம், உனக்கே உரிய தனிப்பட்ட வேகம். உன் சொந்த தாளத்திற்கேற்பவே நடைபோடு. நமது வாழ்விற்கு நிலைத்தன்மையை அளிப்பது இந்த தனிப்பட்ட மற்றும் சுயமான வேகமே ஆகும். இவ்வேகத்தை மீறிச் செல்வது உள்ளுக்குள் ஒருவித பதற்றத்தை எழுப்புவதாகும். உனக்குள் இயங்கும் இந்த தாளத்திலிருந்து பின்தங்குவது தனிப்பட்ட சீரழிவை ஏற்படுத்திக் கொள்வதாகும். இதை உங்களால் விரைவுபடுத்தவும் முடியாது, மெதுவாக்கவும் முடியாது. இது உங்கள் சொந்தமான அடங்கிய முரசு, உங்கள் அகத்தின் தாளம், உங்கள் தனித்துவமான வேகம். உங்கள் வாழ்க்கையை உங்கள் இயல்பான வேகத்திலேயே நடத்துவது ஒரு வரம்பா? நம்மை சில நேரங்களில் மென்மையாகவும் சில நேரங்களில் கடுமையாகவும் தாக்கும் ஒரு உலகில், அதிர்ஷ்டத்திலும் துரதிர்ஷ்டத்திலும், நமது சொந்த தனிப்பட்ட வேகத்தில், இடியுடன் கூடிய மழையில் ஒரு கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் போல நாம் முன்னேற முடியும் என்பதை அறிந்தும், நாம் அவர்களை அமைதியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இடைவிடாத, கணிக்க முடியாத மற்றும் பேரழிவு தரும் வகையில் மாறுபடும் சக்திகளின் தயவில் இருப்போம். இவ்வாறுதான் நமது வாழ்வு நிலைத்தன்மையை தக்கவைத்துக் கொள்கிறது. எத்தகைய தற்செயல் சக்திகள் நம்மை எதிர்த்து அழுத்தினாலும், அவசரம் இன்றியும் இடையூறு இன்றியும், நமது அகத்தில் ஒலிக்கும் முரசின் மழுங்கிய தாளத்திற்கு ஏற்பவும், நமது தனித்துவமான லயத்திற்கு இசைவாகவும் நாம் வாழ்வியல் பாதையில் தொடர்ந்து முன்னேறிச் செல்வதே, நாம் நமது சரியான திசையிலிருந்து விலகாமல் பயணிக்க நமக்கு உதவுகிறது. இந்த நிலைத்தன்மையை அடைவதற்கும், வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களை உறுதியான, சீரான விடாமுயற்சியுடன் கடந்து செல்வதற்கும், முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது, நமது அகவேகத்தை நிர்ணயிக்கும் ஒரு அகலயம், இன்னர் ரிதம், இருப்பதை ஏற்றுக்கொள்வதே ஆகும். நமது சொந்த அகவேகத்திற்கு ஏற்றவாறு வாழ்வதன் மூலமே நாம் அக அமைதியை கண்டடைகிறோம். இது நாம் மிகுந்த முனைப்புடன் தேடியடைய வேண்டிய ஒரு நிலையாகும். ஆனால் அதை எவ்விதம் தேடுவது? அதை எப்படிக் கண்டடைவது? இது கடவுளை எப்படிக் கண்டடைவது என்று கேட்பதைப் போன்றதே ஆகும். சொல்லப்போனால் இவ்விரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையவே, ஏனெனில் தாளலயம் என்பது இப்பேரண்டத்தின் ஒரு பகுதியாகும். ஒளியானது சீரான அலைகளின் விளைவாகும். ஒலியானது சீரான ஒலி அலைகளின் விளைவாகும். மின்சக்தியானது ஒன்றன்பின் ஒன்றாகத் தொடரும் சீரான துடிப்புகளின் விளைவாகும். இப்பிரபஞ்சமானது தத்தமது சூரியன்களைச் சுற்றி துல்லியமான வேகத்தில் வலம் வரும் கோள்களின் பரந்த தொகுப்பைக் கொண்டுள்ளது. அனைத்து பருப்பொருள் மற்றும் ஆற்றல்களின் முடிவற்ற கட்டமைப்பில், இக்கோள்கள் என்பவை அவற்றின் குறுக்கப்பட்ட வடிவங்களுக்கான பிரமாண்டமான சான்றுகளாக திகழ்கின்றன. முடிவிலியின் மிகப்பெரிய கூறுகளிலிருந்து மிகச் சிறிய கூறுகள் வரை, எங்கும் ஒரு தொடர் இயக்கம், அதாவது ஒரு தாளம், ஒரு வேகம், தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அகில பேரண்மையை உணர்ந்து ஏற்றுக்கொள்வது என்பது, இப்பேரண்டத்தின் ஒரு பகுதியாகிய உங்களுக்கும் ஒரு அகவேகம், இன்னர் பீஸ், உண்டு என்பதை அறிவதேயாகும். அந்த அகவேகத்தின் இருப்பை உணர்வதே, அதைக் கண்டடைவதற்கான முதற்படியாகும். உங்கள் இதயத் துடிப்பு அல்லது சுவாசத்தின் வேகம் போல இது அத்தனை வெளிப்படையானதல்ல. ஆயினும் இந்த உடல்சார் அறிகுறிகளும், இவற்றுடன் உங்கள் பதற்றம், மன அழுத்தம் மற்றும் உடல் இறுக்கம் ஆகியவற்றின் அளவும், நீங்கள் உங்கள் அகவேகத்திற்கு இசைவாக வாழ்கிறீர்களா இல்லையா என்பதற்கான சுட்டிகளாக திகழ்கின்றன. இயக்கப் பாகங்கள் சீரான தாளத்துடன் ஒத்திசைந்து இயங்காத ஒரு மோட்டார், அதீத அதிர்வுகளால் ஏற்படும் தொடர் உலுக்கல்களின் விளைவாக தன்னைத்தானே அழித்துக் கொள்வது போலவே, உள்ளத்து அமைதியை உருவாக்கும் அந்தரங்க லயத்திற்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழாவிடில், நீங்களும் உங்களைத்தானே அழித்துக் கொள்வீர்கள். அதுவே உண்மையான சோதனையாகும். நீங்கள் இயல்பாகவே ஓர் அக அமைதியைப் பேணவில்லை என்றால், நீங்கள் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் அல்லது ஆன்மீக ரீதியாகவும்
உங்கள் சொந்த அகத்துடிப்புக்கு இசைவாக வாழவில்லை என்பதற்கான ஓர் எச்சரிக்கையே அது. உங்கள் சொந்த வாழ்வில் தேவையான மாற்றங்களை உங்களால் மட்டுமே செய்து கொள்ள முடியும், ஆனால் அவற்றை நீங்கள் செய்து முடிக்கும்போது ஓர் அக அமைதியை உணர்வீர்கள், புரிதலுக்கும் அப்பாற்பட்ட அந்த அமைதியை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.